ஹாய் ஹலோ மை கியூட் ஆர்மிஸ், வெல்கம் டு மை சேனல் மை பிபிகல் பிடிஎஸ்7. நான் உங்கள் வாயன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமன் குக்கோட ஒரு ஃபிஃப்த் தான் பார்க்க போகிறோம். அந்த 3 பவர்ஃபுல் ஒன் கிங்ஸ் பார்ட் 10. அண்ட் போன பாட்டு கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சொதப்பிட்டேன் போன பாட்டு, அதுக்கு முந்தின பாட்டும். அண்ட் அதில் வேறு கொஞ்சம் மிஸ்டேக் வேறு பண்ணி வச்சுட்டு இருந்தானா. ஸோ அதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் வீடியோ சொல்லிவிட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஓகேவா? சரி, ஓகே, நம்ம ஒரு டைம் மிஸ் பண்ணாமல் இந்த பாட்டிலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் 9ல் எண்டிங் எப்படி முடிச்சிருந்தேன்னா, நீங்களும் வியோ மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருந்திருப்பீங்க. உங்களை பார்க்கறதுக்காக வியோ பக்கத்து உங்கள் கூட வந்திருப்பான். நீங்கள் வரும்போது வியோட பைக்கில் தான் வந்திருப்பீங்க. இப்போ ஸ்டார்டிங் சீன், வி பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்குவான்னு சொல்கிறான். நீங்களும் இறங்கி குடுன்னு உள்ளே ஓடிட்டீங்க. வி பாரு இவ்வளோ உடம்பு சரியாத மாதிரியா பண்ணுறா சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அவனும் பைக்லாம் பார்க் பண்ணிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு கதவை திறக்க ட்ரை பண்ணுறான். பட் கதவு மூடி இருக்கு. கதவு மூடி இருக்குது, இப்போ தானே உள்ளே போனான்னு சொல்லிட்டு கதவு தட்டிகிட்ருக்கான். ஒன்றே வந்துட்டு சாரி, ஏதோ ஞாபகத்தில் மூடிட்டேன், எப்போவுமே வரதா இருந்தால் நான் தனியாக தானே வருவேன், அந்த ஞாபகத்தில் மூடிட்டேன் வி சொல்லிட்டு வாங்கி சிரிச்சுட்டே சொல்கிறான். வீக்கு கடுப்பாக இருக்குது, ஒழுங்கா தள்ளி போ சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வயனும் தள்ளி போய்க்கிறான். வி உள்ளே வரான். வி உள்ளே வந்துட்டு நீ போய் டிஸ்டன்ஸ்லாம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுவான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்ட சொல்கிறான். வானும் சரி சொல்லிட்டு குடுன்னு ரூம் போயிட்டு அவள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு நார்மலாக இப்போ வீட்டில் கொரியன் ஸ்டைலில் என்ன பண்ணுவாங்க, ஒரு டைட்ஸும் ஒரு ஃப்ரீ சைஸ் பனியனும் போட்டுட்ருக்கா. போட்டுட்டு அவள் பாட்டு சீரீஸ் ப்ளே ஆகிட்ருக்கு அவள் ரூமில் இருக்க டிவியில். அது பாட்டு ப்ளே ஆகிட்ருக்கு. இவள் பாட்டு கொரியன் ட்ராமா பார்த்துட்ருக்கா, ஓகேவா? அப்போ வி வரான். என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லிட்டு இவள் உடம்பு சரியாத மாதிரியே தெரில, இன்னும் ஜாலியாக இப்போ இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சுட்டு செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு வந்தால் எப்படி இருப்பாங்க, ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோண்டான்ட்டு. ஸோ அது மாதிரி ஒயின் பண்ணிகிட்ருக்கா. வி பார்த்துட்டு எடுத்து தேராது சொல்லிவிட்டு அவராக போயிட்டு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் போடுறாரு. வீக்கும் போடுறாரு, ஒயினுக்கும் போடுறாரு, ஓகேவா? 2 பேருக்கும் போட்டு ஒயினுக்கு கிளாஸில் கொடுக்குறாரு. ஒயினும் குடிச்சிட்ருக்கா. ஒயினும் நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு தேங்க்யூ வி சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறா. வி ஒன்று இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அது மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் வாங்கிட்டு போகிறான். அப்போ வி ஒயின் ஜூஸ் குடிக்கும் போது வி நினச்சிட்டு இருப்பான், சோத்து மூட்டை தின்னுக்கிட்டே இருக்கு பாரு, எங்கேயாவது உடம்பு சரியாத மாதிரியா நடந்துக்கிறா. அவளுக்கு என் மேலே பாசம் இருக்கானே தெரியல, எனக்கு அவள் மேலே பாசம் இருக்குதுன்னு தெரியுதா, அந்த நாய் என்னை வேணும்னே கடுப்பேத்துறா. இப்போ நான் வேம்பை நிரூபித்து என்ன தான் பண்ண போகிறாளோ சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. ஒரு சாரியாவது கேட்குறாளா, ஹர்ட் பண்ணி விட்டுட்டு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்புறம் ஒயின்லாம் கிளாஸ் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா குடிக்கிற வரைக்கும் முறைச்சிட்டே தான் உட்காந்துட்ருப்பார். குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா அவர் வாங்கிட்டு வாஷ் பண்ணதுக்காக போவார். அப்போ ஒயின் வியோட கையை பிடிச்சி உட்கார வச்சுட்ருப்பா பெட்டில். வி ஒன்று என்ன பண்ணுறீங்க மேடம் சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. உடனே ஒயின் இல்லை வி சாரி சொல்லிட்டு சொல்கிறா. என்ன இல்லை வி சாரி, எதுக்கு நீங்களாம் என்கிட்ட சாரி கேட்குறீங்க? ஃபஸ்ட்டு நான் யார் உங்களுக்கு நீங்கள் என்கிட்ட சாரி கேட்க, நீங்கள் யார் என்கிட்ட போய் சாரி கேட்டுட்ருக்கீங்க சொல்லிட்டு வி சொல்கிறான். நீங்கள் உடனே வி ஷோல்டரில் கையை போட்டு உலுக்கிட்டு வி அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே வி என்ன வி என் பேர் தான் சொல்லு அம்மா சொல்லிட்டு கேட்குறான். சாரிடா அது மாதிரி சொல்கிறீங்க. இல்லை ஒயன் நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு தானே, அதுவும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, உங்கள் அண்ணா இது மாதிரி எதாவது பண்ணானா கூட நான் ஒத்துக்கலாம், நீ தான் நான் பண்ணேன் இல்லை என்ன பிரச்சனை, நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது அது மாதிரி சொல்லிட்டு வி சொல்கிறான். வி அது மாதிரி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என்ன என் கூட பேச மாட்டியா சொல்லி கேட்குறீங்க. ஆமாண்டி பேச மாட்டேன்டி சொல்கிறான். நான் பாவம் இல்லை நான் பாவம் இல்லை பாப்பா பாவம் இல்லை சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பப்பேஸோட சொல்லிகிட்ருக்கீங்க வி கிட்ட. வி ஒன்று வயன் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, இப்போ நான் வேம்பயர்ஸ் நிரூபித்து என்னத்தை சாதிக்க போகிற சொல்லிட்டு வி உங்ககிட்ட கேட்குறான். உடனே நீங்கள் இங்கே பாரு வி, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, நீ வேம்பயர்ஸ்ன்னு நிரூபிக்கிறது என் மோட்டோ கிடையாது, புரியுதா? என் மோட்டிவ் அது கிடையாது, நீ வேம்பயர் இல்லைன்னு நிரூபிக்கணும் சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். விக்கு புரியல என்ன சொல்கிற ஒயின் சொல்லும்போது, ஆமாம் அந்த ஓலான் என்ன சொல்கிறான்னா, நான் ஃபேரின்றான், எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது, புரியுதா? அவங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தால் இப்போ நம்மளை யாராவது ஃபேரி உங்களுக்கு பவர்ஸ் வரும்னு சொன்னேன் எப்படி ஜாலியாக இருப்போம்ல, ஸோ அது மாதிரி தான் நானும் பண்ணேன், மற்றபடி எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அண்ட் ஆல்சோ
நீயும் வேம்பயர் கிடையாது, நான் நிரூபிச்சாகணும் சொல்லும்போது யாருக்கு நிரூபிக்கணும் சொல்லிட்டு கேட்குறான். வேறு யாருக்கு? சியானாக்கும் ஓலனுக்கும் தான் சொல்லி கேட்கும்போது, ஓலன் யார் சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த அவுல் பேர் தான் ஓலன். அவன் வந்து என்கிட்ட வந்து ஒரு 1.5 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொன்னான்னா, அவன் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அவன் என்னை வந்து ஃபேரின்னா, வாட்டர் ட்ரைப்ஸ் அண்ட் லவ் ட்ரைப்ஸோட ஃபேரி நீங்கள் தான் அவங்களோட பிரின்சஸ் குயின்னு. உங்களோட பிளட் வந்து, அதாவது ஃபேரிஸ் பிளட் வந்து வேம்பயர் சக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுவாங்க. ஃபேரிஸ் பிளட்டை வந்து ரொம்ப டெம்ப்ட் பண்ண அவங்கள, அது மாதிரி சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து என்னென்னா, இப்போ நான் எப்படி இருக்கணும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ வேம்பயர் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் கையை கட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை பார்த்து, அப்போ நான் வேம்பயர் இல்லைன்னு நிரூபிக்க இவ்வளோ பண்ணியா சொல்லிட்டு கேட்கலாம். நீங்களும் டிங்குன்னு தலையாட்டுறீங்க ஆமாம் ஆமான்ட்டு. அப்போ கரெக்டாக அங்கே பாடமும் போயிட்டுருக்கு. வந்து ஃபஸ்ட்டு அந்த இலவை ஆஃப் பண்ணி தொலை சொல்லிட்டு ரிமோட் எடுத்து டிவியை வேறு ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் ஒன்று எதுக்கு இப்போ டிவியை ஆஃப் பண்ணால் செம்ம சீனு தெரியுமா அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று என்ன சீனு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் ஒன்று அந்த ஹீரோயின் இப்போ வருவா அப்புறம் அது மாதிரி சொல்கிறீங்க. ஒன்று வாய் மூடு சொல்கிறான். சரி நீங்களும் வாய் மூட்டு கப்பிச்சுப்புன்னு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ நான் கேட்குறது மட்டும் பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்களும் சரின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. ஒன்னே உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையா சொல்லிட்டு கேட்குறான். பிடிக்கும் சொல்லிட்டு டக்குன்னு சொல்கிறீங்க. வீக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் வேம்பயர் இல்லைன்றதை நீ நம்புறியா இல்லையா சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் நான் நம்புகிறேன் சொல்லிட்டு அதுக்கும் தலையாட்டுறீங்க. சரி என் க்ரஷ் நீன்னு உனக்கு தெரியுமா இல்லையா சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் தெரியும் சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க சொல்லிட்டு கேட்குறாங்க. க்ரஷ்ஷு தானே விட உனக்கு அது மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அது மாதிரி எதுவும் இல்லை சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை எனக்கு புரியலை சொல்லிட்டு கேட்குறான். உனக்கு புரியாது போடடே அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நல்லா பில்லோலாம் வச்சுட்டு நல்லா பின்னாடி சாஞ்சு படுத்துட்ருக்கீங்க. வாயன் சொல்லிட்டு சொல்கிறான். என்ன சொல்லுவாயின்னு இவ்வளோ பண்ணுறேன், நான் வேறு கட் பண்ணிட்டு தெரியாமல் நர்வ் சிஸ்டமை வேறு கட் பண்ணிட்டேன். இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்கேன், என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டுட்ருக்கியா சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒன்றே சொல்லுடி சொல்லிட்டு வரும்போது நீ ஆனால் இருக்கியே சொல்லிட்டு நீங்கள் வேறு சொல்லிகிட்ருக்கீங்க. சொல்லுவேன் சொல்லும்போது நீங்கள் ஒன்றே வியோட கன்னத்தை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு, இங்கே பாரு ஒன்று எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சொல்லிக்கும் போது, தெரியும் ஒரு இனிமையாக ரொம்ப பிடிக்கும், எனக்கு கூட சண்டை போட்டுட்ருப்பா சொல்லிட்டு வரும்போது, அது உண்மைதான். பட் இருந்தாலும் உன் மேலே எனக்கு அப்போத்துலேருந்தே ஒரு சின்ன க்ரஷ்ஷு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. க்ரஷ்ஷா சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் க்ரஷ்ஷு தான் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது நீ வந்து நம்ப முடியலையே சொல்கிறான். நீ நம்ப கண்டிப்பாக க்ரஷ்ஷு தான் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஒன்று சொல்லணுமே சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதோ சொல்ல போகிறீங்க. அப்போ ஒன்றே வந்து என்ன சொல்லணும், என்ன சொல்லுமோ சொல்லிடி வாயின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இரு ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ட்ராயர்லேருந்து எதையோ உருட்டி எதையோ தேடிட்டுருக்கீங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கிறீங்க, கிஃப்ட் ரேப் பண்ணியிருக்கு ஓகேவா. அந்த பாக்ஸ் எடுத்து கையில் கொடுக்குறீங்க. என்னது சொல்லிட்டு கேட்கலாம். ஓப்பன் பண்ணி பாரு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே அவனும் அந்த கிஃப்ட் ரேப்லாம் பொறுமையாக பிரிச்சுட்டு அதுக்குள்ளே இன்னொரு ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. ஒன்றா திறக்கிறான். அப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று வந்து இந்த ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்குது பெருசாக. அதை திறந்தா உள்ளே ஒரு ரிங் பாக்ஸ் இருக்குது. அந்த ரிங்கை திறந்தா அந்த ரிங்கில் வந்து ஒரு 2 ரிங் இருக்குது மேலே கீழே சொல்லிட்டு. என்னென்னா ஹார்ட் ஒயின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒன்றுத்துலேயும் ஹார்ட் ஒயின்னு சொல்லிட்டு இருக்குது. வந்து பார்த்துட்டு என்ன இது சொல்லி கேட்குறான். உடனே வந்து நீங்கள் அவன் கையை பிடிச்சி எடுத்துட்டு உனக்கு தான் சொல்லிட்டு அவன் கையில் போட்டு விட்றீங்க. வந்து என்ன ஒயின் பண்ணுற இல்லை எனக்கு புரியல என்ன பண்ணிகிட்ருக்க சொல்லி கேட்குறான். நானே சொல்லணுன்னு தான் நினச்சேன். ஒரு 2-3 நாள் எத்தனை நாள் அலைய விடுறேன், ஒரு 4-5 நாளாக அலைய விட்டுட்ருக்கேன்ல சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று ஆமாம் அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். எந்த விஷயத்துக்கு அலைய விட்டு ஞாபகம் இருக்கா சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்டி ஆமான்ற எந்த விஷயத்துக்கு எனக்கு தெரியாதான் சொல்லிட்டு கேட்குறான். நீங்களும் ஆமாம்ல சொல்லிவிட்டு நீங்கள் ஆக்சுவலாக வந்து கை எடுத்துகிட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸை கட் பண்ணி சொல்லியிருப்பீங்க, இப்போ கை எடுத்துகிட்ருப்பீங்க. இப்போ திரும்பி அவன் ஃபேஸை கட் பண்ணிட்டு இதை சொல்லாமா இல்லையான்னு தெரியல, பட் நான் சொல்கிறேன் அப்புறமா சொல்லிட்டு நீ
இப்போது நான் உனக்கு ஒரு க்ரஷ்ஷாக இருக்கேன். பட் ஃப்யூச்சரில் நான் உன்னோட அதுமா சொல்லிட்டு இழுக்கிறீங்க. வி என்ன நான் உன்னோட அதுமா சொல்லிட்டு கேட்கும்போது அதை நான் எப்படி சொல்கிறது, ஃப்யூச்சரில் நீ என் கிங்காகவும் நான் உன் குயினாகவும் இருக்கணும் வி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நானும் கிங்கு கிடையாது, நீயும் குயின் கிடையாது, அப்புறம் எப்படி சொல்லிட்டு வி கேட்கலாம். மென்டல் அதுமா சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் உடனே ஏஞ்சி போயிடுறீங்க. போட பைத்தியம், உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்கள் ஏஞ்சி போயிடுறீங்க. போய் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். என்னடா அந்த பொண்ணு சொல்கிறா, கிங்கு குயின் இருக்கா, நான் வேம்பயர் கிங்கு ஓகே, அவள் ஃபேரி குயினும் ஓகே, என்ன கிங்கு குயின் இரு குயினு ஐயோ சொல்லிட்டு அவன் எகிரி குச்சி அந்த ரிங் பாக்ஸ் வச்சுருப்பீங்களே அது உங்களோட இது அங்கே தான் இருக்குது. மேல் ரிங் மட்டும் தான் அவன் போட்டிருப்பான், ஃபீமேல் இது அவன் கையில் தான் இருக்குது. நீங்கள் உட்காந்து ஹாலில் உட்காந்துட்ருப்பீங்க. அவன் வரதை பார்த்து குடுகுடுன்னு மாடிக்கு ஏறி போயிட்டுருப்பீங்க. அவன் ரிங் பாக்ஸ் வந்து ஒயின் நெல்றி செல்லக்குட்டியில் நெல்றி சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கான். அப்படி அவன் வந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் டப்புன்னு கதவை மூடிடுறீங்க. அவன் அதே தந்துட்டு வரான். நீங்கள் அங்கே திரும்பி நின்றுட்டுருக்கீங்க. வி வந்துட்டு சரி எனக்கு புரிஞ்சிருச்சு சொல்லிட்டு வி சொல்கிறான். என்ன புரிஞ்சிச்சு சொல்லும்போது அதான் சொன்னேன் கிங்கு குயினு நார்மலாக எதை சொல்ல, நான் கிங்கு குயின்னா செஸ் போர்டில் நான் சொன்னேன் அது மாதிரி சொல்லி நீங்கள் சொல்லும்போது எனக்கு புரியுது சொல்லிட்டு நீங்கள் அதாவது வி உங்ககிட்ட கன்வே பண்ண பார்க்கலாம். நீங்கள் ஒன்றும் தேவையில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா உண்டு ப்ராங்க் பண்ணேன் அது மாதிரி சொல்கிறீங்க. அப்போ வி ஒன்று ப்ராங்க் பண்ணேன் அப்படி சொல்லி கேட்குறான். நீங்களும் ஆமாம் அது மாதிரி சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன் அது மாதிரி சொல்லிட்டு பக்கத்துலேயே உங்கள் செடியில் தான் ரோஸ்லாம் இருக்கும்ல, அதில் ஒரு 2 பிடுங்கிட்டு வந்துட்டு அவன் டக்குன்னு அவன் மேஜிக்கல் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு குட்டி பொக்கே மாதிரி பண்ணிடுறான். அது மாதிரி பொக்கே மாதிரி மேக் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி தான் நின்றுட்டுருப்பீங்க. வி ஃபேஸை பார்த்துருக்க மாட்டீங்க. அவனே உங்களுக்கு வந்து அந்த ரிங் பாக்ஸோட அதாவது அவனும் ஒரு ரிங் வச்சுருப்பான் ஓகேவா, உங்கள் ரிங்கு அவன் வச்சுருக்க ரிங்கு அந்த 2 ரிங்கு அப்புறம் இது காட்டு வயன் சொல்லிட்டு கூப்பிட்றான். நீங்களும் என்ன சொல்லிட்டு கேட்குறீங்க. திரும்படி சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் பொறுமையாக திரும்பினீங்க. பார்த்து என்ன வி சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் அந்த மாதிரி கேட்கும்போது வி ஒன்று டக்குன்னு வயன் வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான், மூச்சு கட்சியே இல்லை, கண்ணு வேறு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வலிகிறது. அதுக்கப்புறமா வி அது மாதிரி கேட்டுட்டு ஐ லவ் யூ வயன் வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட் திரும்பியும் கேட்குறான். நீங்களும் வந்து அது மாதிரி சொல்லிட்டு குதிச்சிட்ருக்கீங்க. வி உங்களை பிடிச்சிட்டு ஒழுங்காக இப்போ சொல்கிறியா இல்லையா சொல்லிட்டு கேட்குறான். சரி ஓகே சொல்கிறீங்க. சரி ஓகேலாம் எனக்கு வேணாம் சொல்லிட்டு வி கிளம்புறோம். உடனே வந்து நீங்கள் வியை பேக் அப் பண்ணிட்டு சரி ஐ லவ் யூ டூ அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வி அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். அப்புறமா அந்த ரிங்கையும் வந்து 2 ரிங்கையும் உங்கள் கையில் போட்டுவிட்டுறேன். நீங்கள் அழகாக இருக்கே, நான் வாங்கினேன் நீங்கள் விட இது ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக அது ஒரு ரெட் ஸ்டோன் ரிங், அது செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது ஹார்ட்டின் ஷேப்பில். நீங்கள் வீக்கிட்ட கேட்குறீங்க ஏன் எல்லா வாட்டியும் வாங்கும்போது ரெட் கலர் தீம்லேயே வாங்கி கொடுக்குற சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ரெட்டு ரொம்ப பிடிக்கும், அதுவும் இல்லாமல் உங்கள் கலருக்கு ரெட்டு ப்ரைட்டாக அழகாக இருக்கும் அதனால சொல்லிட்டு வி சொல்கிறான். நீங்களும் அப்படியா சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்புறமா கீழே போய் உட்காந்துட்டு 2 பேரும் திரும்பியும் வந்து கொரியன் ட்ராமாலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 3 hours கிட்டே போகுது. வி வந்து சரி ஓகே குக் பண்ணி வச்சிடலாம், எப்படியோ இந்த நிலமையில போய் இது பண்ண மாட்டா, படம் பார்த்து முடிச்சுக்கோமா சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு வி குக் பண்ணிட்டு வரான். அவன் வந்து ஒரு 1/2 hour படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போது பார்த்துட்ருக்கான். லாஸ்ட்டாக படம் முடியுது. அவன் வந்து நீங்கள் ஷோல்டர்லேயே தான் சாஞ்சிட்ருப்பீங்க ஒரு 10 minutes கிட்ட. அவன் வந்து என்ன சாஞ்சிட்டே இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு பேபி மாதிரி க்யூட்டாக தூங்கிட்டுருக்கீங்க. வி பார்த்துட்டு என்னடா இவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்கா சொல்லிட்டு வி அப்படி பார்த்துட்ருக்கான். தூங்கிட்டா போலையே சொல்லிவிட்டு அப்படியே அவன் லைட்டாக மூவ் பண்ணி உங்கள் தலையை ஒரு கையில் பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக உங்களை வந்து பில்லோவில் உங்கள் தலையை ப்ளேஸ் பண்ணுறான். ஃபுல்லாக டிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீனெல்லாம் மூடிட்டு ஏசிலாம் போட்டு விட்டுட்டு அவன் வந்து உங்களுக்கு பிளாங்கெட்லாம் போற்றி விட்டுட்டு ஒழுங்காக டீசெண்டாக நல்ல பையனாக வந்து ஹாலில் வந்து உக்காந்துட்டான் ஓகேவா. ஹாலில் வந்து உட்காந்துட்டு உங்கள் குரூப் ஒன்று இருக்கும் ஓகேவா, அந்த குரூப்லலாம் வந்து மெசேஜ் போட்டுட்ருக்கேன். நானும் ஒயினை கமிட்டட் ஆகிட்டேன், நானும் ஒயினை கமிட்டட் ஆகிட்டேன் சொல்லிட்டு எல்லாரும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான் பரவாயில்லையே அடிப்பட்டோன்னே கரெக்ட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு எல்லோரும் மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. பாய்.